இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரே மாவில் செய்கிற கொலக்கட்டை தான். அது ஒரே மாவுலேயே நம்ம எத்தனை விதமான கொலக்கட்டை வேணாலும் டிசைனாக செஞ்சுக்கலாம். இப்போ அச்சுகளும் நிறையா இப்போ கடைகளில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொலக்கட்டை வந்து நாங்கள் வந்து எப்படி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி செஞ்சு சாமி கும்பிட்றோமோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 டம்ளர் பச்சரிசியும் 2 டம்ளர் புழுங்கரிசியும் சுத்தம் பண்ணி ஊற வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்குவோம். இது பெரும்பாலும் ஒருத்தவங்க பச்சரிசி மாவில் செய்வாங்க. மாவில் செஞ்சோம்னா அது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அந்த கொலக்கட்டை வந்து அப்படியே ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும். இந்த புழுங்கரிசி போட்டோம்னா அந்த எப்போவுமே அந்த சாஃப்டாகவே இருக்கும், மெதுவாக இருக்கும் கொலக்கட்டையும். இது நல்லா ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் போட்டிருக்கேன். இப்போ ஆட்டையிலேயே நான் உப்பும் அதுக்கு வேண்டிய அளவு உப்பையும் சேர்த்துட்டேன். நல்லா நைஸாக ஆட்டட்டும். இதுக்கு வந்து பூரணம் வந்து கடலைப்பருப்பு பூரணம் செய்ய போகிறதுல இது 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு இது குக்கரில் போட்டுருவோம். இப்போ அதை தண்ணி கொஞ்சம் நான் வந்து இதுக்கு அளவாக தான் ஊற்றியிருக்கேன். ஒரு 3 விசில் விடுவோம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். விசில் வரட்டும், ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ கிரைண்டரில் மாவும் நல்லா ஆட்டிக்கிருக்கு. கொஞ்சம் நல்லா நைஸாக ஆட்டணும். மாவு பருவன்னு இருந்தால் கொலக்கட்டை பிடிக்க வராது. இப்போ குக்கரில் 3 விசில் வந்துருச்சு பாருங்கள். தண்ணி கரெக்டாக வச்சதுனால அப்படியே இருக்குது. இதில் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா நைஸாக வெந்திருக்கு. மிக்சியில் போடையில் தண்ணியை இருத்துட்டு இந்த பருப்பை மட்டும் மிக்சியில் போடணும். அப்புறம் அந்த தண்ணியை கூட நம்ம பாவு காய்ச்சி வேக வைக்கையில் கலந்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு ஆறவும் மிக்சியில் போட்டுக்கலாம். ரொம்ப எல்லாம் நைஸாலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பருப்புன்னு இருந்தாலும் ஓகே தான். இப்போ அரைச்சதை இப்போ தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு வெல்லம் வந்து ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். அது கம்பி பதம்லாம் வரணும் அவசியம் இல்லை. அந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும். தண்ணியாக தான் இருக்கும். நம்ம பாகு காய்ச்சி ஊற்றியில் சரியாக வரும். இந்த வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுப்பேன். இதுக்கு தேங்காய் பூ வந்து ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன், துருகி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பூவை ஒரு வடச்சட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பார்க்கணும் எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே ஊற்றலை, சும்மா ட்ரையாக தான் அப்படியே தேங்காய் பூவை மட்டும் கொஞ்சம் நல்லா அப்படி வதக்கிக்கலாம். வதக்கினா தான் உங்களுக்கு பூர்ணத்தோடு நம்ம கலக்கையில் பூர்ணம் கெட்டு போகாது. அப்புறம் ஒரு 2 நாள் வச்சுருந்தா கூட அந்த பூர்ணம் வந்து அப்படியே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுருவோம். இதோட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவோம். இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பையும் அதோட போட்டுருவோம். போட்டு இந்த வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதையும் அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அந்த கட்டிப்படாமல் அதை பூரா நல்லா அப்படியே உடச்சி விட்டுருவோம். நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இது பூரா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். நல்லா அப்படியே உடச்சி விட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் அப்படியே ஒன்று மாதிரி வந்துடும். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சோன்னு ஒரு துளி உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேணாம், வெள்ளத்துலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் சும்மா ஒரு துளி மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் அவங்களுக்கு சுண்டி வரும். நல்லா அது பூரா நல்லா இஞ்சிரும். அந்த வெல்லம் போட்டுக்கிறதுனால இல்லை, இஞ்சி பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா இஞ்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே நல்லா கெட்டியாயிரும். பாருங்க, கொஞ்சம் குழக்குழன்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் இந்த பூரணம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இது வந்து கடலைப்பருப்பு தேங்காய் பருப்பு, தேங்காயும் ஏலக்காய் ஜீனி போட்டு பூரணது முதல்ல செஞ்சது கடலைப்பருப்பு பூரணம். இதுக்கும் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன். இதோட ஒரு 3/4 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி நீங்கள் சும்மாவும் போட்டுக்கலாம், மிக்சிலையும் அடித்தும் கூட போடலாம். நல்லா எல்லாத்தையும் உணர்ந்தனாப்பில் நல்லா அப்படியே வதக்கி விடணும். ஏன்னா தேங்காய் பூ வந்து சீக்கிரம் ஒரு 2 நாளாக வச்சது கெட்டு போயிடும். அதுக்காக தான் நல்லா அப்படி ட்ரையாக வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ
ஜீனி 1-2 முழுசாக இருந்தாலும் நம்ம வேக வைக்கல அது ஜீனி பூரா உங்களுக்கு இலகிரும். இப்போ இந்த மாவை தோண்டியாச்சு, ஆட்டி எடுத்தாச்சு. இந்த மாவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றாதான் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு அப்படியே நல்லா அதை வதக்கி விடணும். ரொம்ப சிம்லேயே வச்சுக்குவோம். சூடு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உங்களுக்கு அடியில் சட்டியில் பிடிச்சிரும். அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி கிளறணும். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா வதக்கிறதுலேயே நல்லா வெந்துடும். ரெண்டாவது நம்ம கையிலேயும் ஒட்டாது. நல்லா வதக்க கொஞ்சோன்னு எண்ணெய் அப்படி கொஞ்சம் லேசாக பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் லேசாக எண்ணெய் விடுங்க. விட்டு அப்படியே சுருள வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தான் நம்ம கடையில் வாங்குகிற மாவில் செய்கிறதுக்கும் இந்த நம்ம ஆட்டி சுடுற கொழுக்கட்டைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஆட்டி சுடுறது கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கடையில் வாங்குகிற மாவு வச்சாலும் இப்படி தான் நம்ம எண்ணெய் ஊற்றி அதை கூழ் மாதிரி காய்ச்சி வதக்கணும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு அவ்வளோ வேலையும் இல்லை. கொஞ்சம் வதக்கிறது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக வதக்கி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ கையில் தொட்டு பார்த்தோம்னா அப்படி கையில் ஒட்டாது, அந்த அளவுக்கு வரணும். இப்போ வதக்கின மாவையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிருக்கனால மாவே நல்லா உருண்டை பிடிக்க நல்லா வரும். இப்போ இதுக்கு வந்து வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து நம்ம மடக்கு பூரணம் தான் செய்ய போகிறோம். மடக்கு கொழுக்கட்டை. நல்லா கையில் ஒரு உருண்டை அளவு மாவு எடுத்துகிட்டு அப்படி எண்ணெயை மட்டும் தொட்டு அப்படியே நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி வைக்கலாம். தட்டி வச்சு நான் அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு பூரணம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே மடித்து விட்டுருவோம். இப்போ இதை அப்படியே இப்படி மடித்து விட்டு கீழே அதை முடிகிற இடத்துல அப்படி எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறணும். ஏன்னா லேசாக வெளியில் பூரணம் தெரிஞ்சிச்சுன்னா அது வேகையில் அந்த வெள்ளை இருக்கிறனால இலகி வெளியில் வர மாதிரி ஆகும். அதனால் லேசாக தூக்கி இருந்தாலும் அதை நல்லா அப்படியே ஒன்றா கையில் அப்படியே அமுக்கி விட்டோம்னா நல்லாயிருக்கும். அதை வாழை இலையிலே வச்சிடலாம். அப்படியே வாழை இலையிலே வேக வச்சுருந்தாலும் அந்த வாழை இலை வாசத்துக்கும் அந்த கொழுக்கட்டைக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே லேசாக வெளில தெரிஞ்சாலும் அப்படியே கையில் அப்படியே அமுக்கி விட்டுருவோம். அப்படி எல்லாத்தையும் எடுத்து அப்படி ஒரு இட்லி பாத்திர தட்டில் வச்சு அப்படி வாழை இலையோடையே வச்சு அப்படியே வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். நல்லா ஆவி வரையில் எடுத்து பார்த்தோம்னா வெந்திருக்கும். வெந்தையில் வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கொழுக்கட்டையோட கலரே நல்லா சைனிங்காக இருக்கும். இப்போ வேக வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த ஆவி வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். இந்த கொழுக்கட்டையை பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக இருக்குது. இப்படி இருந்தால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து இன்னொரு கொழுக்கட்டை. இதுக்கு வந்து தேங்காய் வந்து குண்டு குண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு அந்த தேங்காயில் ஒரே ஒரு குழியாட்டம் செஞ்சு ஒரு தேங்காய் பல்ல உள்ளே வச்சு அப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. இது தேங்காயோட நம்ம அந்த கொழுக்கட்டை மாவோடு சாப்பிடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் உள்ளே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு தேங்காய் உருண்டை மாதிரி வேணும்னா தேங்காய் பூவாட்டம் சிறையும் உள்ளே வச்சு இப்படி உருண்டை பிடிக்கலாம். இது வந்து புடி கொழுக்கட்டைக்கு வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த இதில் செஞ்சால் நல்லா இருக்காது. அதனால் மிஷினில் அரைச்ச மாவு, பச்சரிசி மாவு. இது எள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூன் வறுத்த எள்ளு தான், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதோட கலந்துருக்கேன். இதோட ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இதுக்கு வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சின பாகவே அதில் ஊற்றி நல்லா அப்படியே கிளறி விட்டுருவோம். அது சூடான வெள்ளைப்பாகுனால தான் இப்போ நான் அந்த கரண்டி காம்பில் அப்படியே கிளறி விட்டு வச்சுருக்கேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் அப்படியே கிளறி விட்டு 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம கைக்கு ஒரு உருண்டை அளவு எடுத்து நம்ம கையில் ஒரு புடி பிடிச்சி அப்படியே வச்சுருங்க. அப்படியே இட்லி பாத்திரத்தில் எல்லாமே ஒவ்வொரு குழிக்கும் அப்படியே வச்சோம்னாலே வெந்துக்கும். இது வந்து சும்மா உப்பு கொழுக்கட்டை மாதிரி அதே கொழுக்கட்டை மாவு தான்.
கொழுக்கட்டை மாவுலேயே அப்படியே உருண்டை அப்படி நீளம் இந்த மாதிரி இந்த எல்லாமே செஞ்சுருக்கிறது எல்லாமே இந்த புடி கொழுக்கட்டை மட்டும் தான் மிஷினில் அரைச்ச மாவு. மற்ற எல்லாமே கிரைண்டில் ஆட்டினா இந்த ஒரே மாவுலேயே நம்ம கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இதில் எத்தனை கொழுக்கட்டை வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு, இட்லி தட்டுக்கு வந்து நம்ம துணி போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றா தான் வேக வைக்கணும். கீழே ஒரு தட்டு வச்சோம்னா அது ஆவி அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு தண்ணியெலாம் சுற்றுன மாதிரி ஆயிரும். இந்த கொழுக்கட்டைக்கு இப்போ வந்து தேங்காய் பூ பூரணம் வச்சுருக்கேன். இதில் தட்டிட்டு அப்படியே ஒன்றா அப்படியே மடித்து விட்டு அப்படியே ஒரு கூமாச்சி ஆட்டம் அப்படியே கீழே கொஞ்சம் அகலமாகவும் மேலே அப்படியே கூமாச்சி ஆட்டம் வச்சுருக்கேன். இதுலேயே இந்த மாவுலேயே நம்ம எப்படி டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய அச்சும் இதுக்கு நிறையா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மிளகு ஒரு ஸ்பூன் நுணுக்கி வச்சுருக்கேன். நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதில் இதே மாவை போட்டு நான் அந்த தேங்காய் பூ பூரணத்தையே போட்டிருக்கேன். இல்லை தேங்காய் ஜீனியும் தேங்காய் பூவும் போட்டு செய்வோம். இப்போ பூரணத்தில் ஏலக்காவும் கலந்துருக்கிறதுனால அந்தவே அப்படியே அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இந்த மிளகு தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டு அப்படி உருண்டையாக பிடிச்சி இந்த 3 விரல் பதிகிற மாதிரி மட்டும் வச்சு எடுத்து இந்த கொழுக்கட்டை வந்து இந்த கொஞ்சம் காரத்தோட இனிப்போடய சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டைக்கு வந்து இந்த அச்சு வந்து இப்போ கடையிலே விற்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அச்சு விற்கிறாங்க. இந்த அச்சில் இந்த மாவு மட்டும் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு அந்த கொழுக்கட்டைக்குள்ளே அந்த அச்சுக்குள்ளே நல்லா மாவை எல்லா பக்கமும் இப்படி அமுக்கி விட்டுட்டு இந்த பூரணத்தையும் உள்ளே வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து மேலே அப்படி மறைச்சி அதை பூரா தெரியாத அளவுக்கு அப்படியே எடுத்து விட்டோம்னா இப்போ பாருங்கள் அச்சை எடுத்து பார்த்தோம்னா அந்த கொழுக்கட்டை ஷேப் வந்து அப்படியே அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய அச்சு விற்கிறாங்க. இப்போ இது மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்தி நாளில் இது மாதிரி பல கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படையல் பண்ணி வச்சு நமக்கு அதை சாப்பிடையில ரொம்ப மனசுக்கு இதமாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருக்கும். மடை கொழுக்கட்டை, இது வந்து இந்த அச்சு கொழுக்கட்டை, இது வந்து புடி கொழுக்கட்டை. இது வந்து தேங்காய் வச்சு உள்ளே வச்சு செஞ்ச கொழுக்கட்டை. இது வந்து சும்மா உப்பு கொழுக்கட்டை மாதிரி உருண்டையும் நீளமுமாக வச்சது. இது வந்து மிளகு கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை இறக்கி எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து தேங்காய் பூ வச்சு செஞ்ச பூரணம் வச்சு செஞ்ச கொழுக்கட்டை. இது வந்து பூரணம், இந்த கடலைப்பருப்பு பூரணம். அது பூரணத்தை வெறுவாயிலே சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி விதவிதமான கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாவுமே நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சமாகிடுச்சுன்னா நம்ம எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து இடியாப்பம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.